வணக்கம். அன்பான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களோடு பல கருத்துக்களை பலவிதமாக மாதந்தோறும் நாம் கருத்து உரையாடல் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அரவணைப்பும் உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய கேள்விக்கான பதிலும் அப்பப்போ தயார் செய்து நாங்கள் உங்களுக்காக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். உற்று கவனித்து இதில் உள்ள கருத்துக்களை அனுபவித்து பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். அன்பு நேயர்களே, ரிஷபராசியில் நீங்கள் பிறந்திருக்கலாம். ரிஷபராசியில் பிறந்து இந்த கடக ராசிக்குள் வருகின்ற சூரியனால் கடக மாதம் என்று சொல்வார்கள். அந்த கடக மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான பலன், மிக மிக அற்புதமான பலன். 2 குடைய சூரியன் அந்த கடகராசியில் இருந்தும் அந்த வீட்டுக்கு லாபத்தில் போய் அந்த ராசி அதிபதி செல்கிறார். கடகராசிக்கு அதிபதி சந்திரன், அங்கே சூரியன் சந்திரன் செவ்வாவின் சாரத்தில் செல்வார். செல்லும்போது மிக மிக அற்புதமான நீண்ட நாள் தேங்கி இருந்த வீடு சம்பந்தமான பணம் காசு வரவு, அதன் மூலமாக கொடுக்க வேண்டியது வரவு, கொஞ்சம் தனிவாக கேட்க வேண்டும். அவ்வளோதான். கோபத்தில் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு முடிவை சரியாக தராது. கோபம் இல்லாத சாந்தமாக அவங்கள்ட்ட கேளுங்க. கடன் வாங்க வேண்டி வரும், நண்பர்களின் எதிரியாக வேண்டி வரும். உங்களுக்கு கேட்பதனால் மன உளைச்சலாகி மனதில் போராட்டமாக இருக்கும். இந்த நிலையில் உங்களுடைய வீடை கட்டுவதற்கான முயற்சியும் உங்களை தூண்டும். மற்றவர்களெல்லாம் சும்மா இருந்தால் கூட வாங்க, அந்த வீடு என்னாச்சு, இந்த நிலம் என்னாச்சு, அது சம்மந்தமாக பேசலாம் போகலாம், இப்படி கூப்பிடுவாங்க. அதற்கும் நீங்கள் மிக பக்குவமாக செயல்படுவீங்க. கோபத்தை கொஞ்சம் தணிச்சுக்கணும். இந்த 12 கூடைய செவ்வாய் அந்த 4ஆம் இடத்துல இருக்குது. யார் கூட இருக்கா? கேது கூட இருக்கா. உண்டா இல்லையா? முடியுமா முடியாதா? செய்யலாமா செய்ய வேண்டாமா? இப்படி தான் வரவங்க கேட்குற கேள்வியில் நம்ம டென்ஷன் ஆகிடும். யார்? இந்த ரிஷபராசிக்காரவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன இது காலதாமதமாக தரது இல்லாத, 2வது நம்ம கேட்ட உடனே தராமல் நம்ம சும்மாவாக வாங்குகிறோம், நாளைக்கு கொடுக்க தானே போகிறோம், இப்படியெல்லாம் இந்த மனமானது பொருளாதார ரீதியாக சற்று அழுத்தத்தை தரும். மன அழுத்தத்தை தரும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அமைதி காக்க வேண்டும். அதற்குன்னு விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை, கேளுங்க, கொஞ்சம் தனிவாக கேளுங்க. அப்பொழுது நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஏன்னா 11லேருந்து சனி 3ஆம் பார்வை பார்க்குறாரு. அவர் என்ன செய்வார்னா சில நுட்பங்களான அறிவை கொடுத்து உங்களை சூட்சுமமாக வெற்றி அடைய செய்வார். அதற்கு உங்களுக்கு பொறுமை தேவை. செவ்வாய்க்குடைய பொறுமை இல்லாத தன்மையாக இருந்தால் பாதியில் வேலை நின்றுடும். அது ஏன் நமக்கு கொஞ்சம் நம்மக்கிட்ட என்ன தேவை? பொறுமை தானே தேவை. பொறுமையாக இருந்து குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய முயற்சி, உங்களுக்கு ஒரு ஆக்குபை பண்ணக்கூடிய இடமோ உள்ள படிப்போ, அது படிப்பு சார்ந்த விஷயமோ, இடத்தை சார்ந்த விஷயமோ, வீடு கட்டுவது சார்ந்த விஷயமோ செய்யுங்கள். காலம் நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு சிறப்பான பலனை அள்ளித்தருவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்களோட ராசிக்கு 3ல் சூரியன் இருக்கலாம், 3, 6, 10, 11 சூரியன் இருக்கலாம். அப்படி இருந்தால் மனோதைரியம், பராக்கிரமம், பராசக்தியோட அனுகிரகம் எல்லாமே கிடைக்கும். அந்த அம்பாளுடைய அனுகிரகமும் அந்த ராசியாக அமைவதாலும் அந்த ராசிக்குடைய சந்திரனும் அதிலேயே இருப்பதனாலும் அற்புதமான நிலை தரும். தனக்குத்தானே பிரச்சனையாக மாற்றிக்கொள்ளாமல் நீங்களே வெற்றி அடைவதற்கு உங்களுக்கு தேவை சாந்தமான நிலை. அது நீங்கள் அவரவர்கள் ஜாதகத்தை பொறுத்து இந்த சாந்த நிலை வரும் வராது என்று முடிவு செய்ய வேண்டும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலமாக நான் இந்த காரியம் செய்தால் சுமூகமாக
செயற்படுத்த முடியுமா என்ற கேள்வியை என்னை கேட்கும்போது நான் உங்களுக்கான சரியான கணக்குகளை போட்டு இது முன்னே எப்படி இருந்தது, முன் ஜென்மாவில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, வரும் ஜென்மாவிற்கான கருத்தும் கருணையும் உங்களோட கலந்து வருதா, இல்லை ஒரு விகல்பமான எண்ணங்களை உருவாக்கி தருதா என்றதை பார்த்து அதுக்கு தக்கவாறு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா ஆத்மா சுத்தியோட சிறப்பாக இருப்பீங்க. இந்த சிறப்பு அம்சத்தை நீங்கள் உணரும்போது இந்த பூமியின் அற்புத ரகசியங்கள் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள், பிள்ளைகள் படிப்பு, ஆனந்தமயமான கோஷத்தில் எல்லோரும் ஆனந்தமாகவே இருப்பீர்கள். ரிஷபராசி என்றாலே பொருளாதாரம் என்று சிலர் சொல்வார்கள். பொருளாதாரம் என்றது தான், இருப்பினும் உங்களுடைய எண்ணங்கள் அடிப்படை கருத்தாக இருக்கும். பொருளாதாரத்தை கொண்டு பொருளாதாரத்தை எப்படி மீட்டுவது, எப்படி அதிகப்படுத்துவது, எப்படி சமூகத்தில் இணைந்து சற்று உயர்ந்தும் செல்ல வேண்டியது என்பதை காட்டக்கூடிய இந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த மாதம் மிக சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பரவான். நீங்கள் இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்தது தற்காலிகமான கோச்சார பலன்கள் தான். உங்களை பற்றிய முழு விவரங்கள் இந்த கோச்சார பலனோடு சேர்ந்து தெரிந்து கொள்வதற்கு எங்களிடம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அந்த எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து ஜாதகம் கழித்து அந்த ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எந்த அட்சரத்தை உச்சரித்து உங்கள் உடலில் இருக்கின்ற ஆத்ம சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், உங்களை சார்ந்து இருக்கின்ற திருஷ்டி, ஓமல் இவைகள் வராதிருப்பதற்கு எப்படிப்பட்ட அட்சரத்தை உச்சரிக்க வேண்டும், அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதும், அதை கேட்டு நீங்கள் உணர்ந்து எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்லித் தருவோம். உங்களுக்கு ஓராண்டு கால பலனை நீங்களே புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு அதை மாதமாகவும் வாரங்களாகவும் பிரித்து கொடுத்திருப்போம். அது 7 நாள் சனி முதல் கோச்சார பலன்கள் நகர்வு மூலமாக அனைத்தையும் கணித்து அதோடு இப்பொழுது உள்ள இந்த கோச்சார பலனையும் சேர்த்து விளக்கமாக தெரிந்து கொண்டு அடுத்தடுத்து எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதில் சுட்டி காட்டியிருப்போம். ஒரு வீடியோவில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து வானமண்டலத்தோட அந்த இசையோடு கலந்து செயல்படுவது போல் ஒரு வீடியோவை அமைச்சு தருவான். உங்கள் குடும்பத்தாருடைய ஃபோட்டோவும் ஜாதக கட்டத்துக்குள்ளேயே போட்டு அந்த ஜாதக கட்டத்தின் மூலமாக நீங்களே உங்கள் உறவினர்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்வதற்கான உங்களுக்கு சரியான அனுபவ உண்மைகளை உங்களுக்கு சொல்லித் தருவோம். இப்படி பல உங்களை சார்ந்து நீங்கள் உயர்வதற்கான வழிகளை காட்டுகின்ற ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து என்னை அணுகினால் நான் உங்களுக்கு சரியான பலன்களை முறையானபடி நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தருவோம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய பலன்களை தெளிவாக கூறும் வகையில் அதற்கு நாங்கள் ஒரு 3 நாளிலிருந்து 4 நாள்கள் வரையும் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். காரணம், உங்களுடைய ஜாதகத்தை முழுக்க நானே அதை கணித்து என்னுடைய பஞ்சாங்கத்திற்கு இணையாக கணித்து அதன் மூலமாக அந்த ஜாதகம் உங்களுக்கு அனுபவ ரீதியாக வயதுக்கு ஏற்ப நடந்ததா, இப்பொழுது நடக்குதா, அதற்கான அங்கே அடையாளங்கள் மச்சங்கள் இருக்கிறதா, அல்லது உங்களுடைய தழும்புகள் இருக்கிறதா, சம்பவங்கள் நேற்று என்ன நடந்தது, அதற்கு முன் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுது, இப்படி பல உதாரணங்களோடு உங்களை உணர வைத்து உங்களை தெளிவுபடுத்துவதற்காக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணி எங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.